கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். எதிரில் அந்த தேரில் யார் யார் இருக்காங்க தெரியுமா? இவர் ஒரு அதிரதி மகாரதி என்கிறார். அதாவது 72,000 போர் வீரர்களை ஒரு நிமிடத்திலே சமாளிக்கக்கூடிய, ஒரு நாளிலே சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் என்கிறார். இன்றைய நவீன விஞ்ஞானம் ஒரு மனிதனுக்கு சராசரியாக 60,000 72,000 சிந்தனைகள் ஒரு நாளில் வருது அப்படிங்குது. இந்த மூளை 100 பில்லியன் நியூரான்கள், இவை ஒரு நாளைக்கு 72,000 சிந்தனைகளை தருகிறது. அதில் 75% நெகட்டிவாக தான் நம்ம யோசிக்கிறோமா. 98% நேற்று யோசித்ததையே மறுநாளும் யோசிக்கிறோம். 2% மட்டும்தான் புதுசாக யோசிக்கிறோம். இந்த 72,000 சிந்தனையில் அதிகபட்சம் போனால் ஒரு 20-30 தான் பாசிட்டிவ் சிந்தனைகளாம். இது இன்னும் சற்று அதிகமாக பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையில் வெற்றி வந்துவிடும். அதற்காகத்தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு வடிவத்தை தியானம் செய் என்கிறார்கள். அது விஷுவலைசேஷன் டெக்னிக்கு. கிருஷ்ணர் இருக்கிறார், கையிலே சங்கு சக்கரதாரியாக இருக்கிறார், கையிலே புல்லாங்குழல் இருக்கிறது, ஒரு கையிலே ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார், பின்பு பசுமாடு இருக்கிறது. எல்லாம் பாசிட்டிவாக கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த திங்கிங் ப்ராசஸ், விஷுவலைசேஷன் ப்ராசஸ் அப்படியே நாளாக நாளாக சற்று வலிமை அடையும்.